ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்காப்புல ஒரு பையன். மாலை போட்டு 48 நாளில் விரதம் இருக்கணும்ல. நம்ம மாலை போட்டு ஒரு 10 நாள் தான் ஆகுதான். அதுக்கிடையில் அந்த பெண்ணு இன்னொருத்தன் பையனோட பேசிகிட்டு இருக்கான். மாலை போட்ட கேப்லையா? மாலை போட்ட கேப்லையே. மாலையை போட்டுக்கிட்டு காதலோட இருந்து எப்படி இது பண்ண இந்த யோசிச்சு அடுத்த செகண்டே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆளு. ஐயா நீ எங்கே இருந்துக்கிட்டு மாலை போட்டு பேசுறிய நீ ஃபர்ஸ்ட் வந்து உனக்கு அது மாதிரி பிரார்த்தமே இல்லை. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. லவ் பண்ணுறது 5ஆம் படம் நல்லா இருக்குது அப்படின்னு வைங்களேன், அதெல்லாம் லவ் பண்ணலாம். ஒரு பொண்ணுக்கு 4 பொண்ணு வேணால் லவ் பண்ணலாம். அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. பையனோ பொண்ணோ அதெல்லாம் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ரூம்குள்ளே இருக்காரு, படுத்த படுக்கையாகவே இருக்காரு. என்னவா இருக்கும்? சில பேர் என்னன்னா அது பேய் அடிச்சிச்சு அந்த மாதிரி சொல்கிறாங்க. சில பேர் ஜாதக ரீதியாக சரியில்லை அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி பர்சன் ஏன் அப்படி இருக்காங்க சொல்லுங்கள். இப்போ அது மாதிரிக்கே ஒரு சூழ்நிலை வரும்போது பார்த்தீங்கன்னா சந்திரன் கேது இணைஞ்சிருக்கும், இல்லை சந்திரன் ராகு இணைஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு லக்கணத்தில் பிறக்குது, பேசவே இல்லை, 16 வருஷம் ஆகுதான். ரிஃப்ளெக்ட் நேயர் வணக்கம், நான் உங்கள் விக்ரம். இன்றைக்கி நம்ம கூட நேர்காணல் நம்மளோட யார் இணைந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா வாழ்வியல் ஜோதிடம் திரு அண்ணாமலை அவர் தான் இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆக்சுவலாக நான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய விஷயம் என்னென்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவரோட அண்ணன் நல்ல செம்ம ஜாலி டைப்பு. வந்தார்னே கலகாலன்னு இருக்கும், நல்ல கவுண்ட் அடிப்பார், செம்ம ட்ரெண்டிங்காக இருப்பார், சுறுசுறுவாக இருப்பார். இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷமாக ரூம்குள்ளேயே இருக்கார், படுத்த படுக்கையாகவே இருக்கார். ஆனால் சாப்பிட்றாரு, நடக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் அந்த மாதிரி இருக்க மாட்டார், யாரும் பழக மாட்டார். என்னவா இருக்கும்? சில பேர் என்னென்னா அது பேய் அடிச்சிச்சு அந்த மாதிரி சொல்கிறாங்க. சில பேர் ஜாதக ரீதியாக சரியில்லை அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி பர்சன் ஏன் அப்படி இருக்காங்க சொல்லுங்கள். இப்போ அது மாதிரிக்கே ஒரு சூழ்நிலை வரும்போது பார்த்தீங்கன்னா சந்திரன் கேது இணைஞ்சிருக்கும், இல்லை சந்திரன் ராகு இணைஞ்சிருக்கும். அப்போ சந்திரங்கிறது தான் மனம். அப்போ அந்த அந்த நம்ம என்ன ஓட்டத்தை வந்து சந்திரன் தான் தீர்மானிக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ராகுலாம் தொடர்பு பண்ணிதான் எனி டைமே நம்ம சிந்தனை வந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து ஒரு இப்போ தூங்குனாலும் நம்ம மூளை இயங்கிக்கிட்டே இருக்கும். சரியா? நம்ம வந்து கண்ணை தான் சும்மா மூடி இருப்போம், நம்மளோட எண்ண ஓட்டம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ அது மாதிரிக்க ஒரு காலகட்டம் அவருக்கு நடந்துக்கிட்டு இருக்கும். ஓகே. கேது இருக்கா, கேது வந்து அதே மாதிரிக்கு கேதுவோட அதில் சம்மந்தப்பாயிடுச்சுன்னு வைங்களேன், பேசவே மாட்டாங்க. பேச மாட்டாரு, பேசலாம் வாய்ப்பே இல்லை. அப்போ அந்த அந்த ஒரு 7 வருஷம் நடக்கிற வரைக்கும், இப்போ கேது தசை தனியாக 7 வருஷம்னா, சந்திரனோட இருந்து சந்திர தசைனா 10 வருஷம். இது மட்டும் தொடர்பில் இருந்துச்சு அப்படின்னா 7 வருஷம். அப்படின்னா அது அப்படியே ஒரு சைலண்டான ஒரு நிதானத்தமான ஒரு பொசிஷனில் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர், ஒரு பாய் தான். அவர் பாய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பையன் நான் போவேன் ஒரு கடைக்கு, அந்த இதுக்கு போகும்போது அவன் என்ன பண்ணுவான்னா அப்படி உட்காந்துக்கிட்டு இங்கே இருங்க, இப்படியே எதுவுமே பேச மாட்டான், இப்படியே இருப்பான். ஏதாவது தம்பி அப்படின்னு கேட்டோம்னா எதுவுமே அந்த வார்த்தையிலேருந்து வெளியில் வார்த்தையே வராது. அந்த கடைக்கு வெளியில் உட்கார வச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு அந்த கடைக்காரி என்ன இப்படி உட்காந்துருக்கு அப்படி, எங்கள் சொந்தக்கார பையன் தான், அவன் ஏதோ மனநிலை பார்த்து இப்படி ஒரு பைத்தியம் மாதிரிக்கே இருக்கான் அப்படின்னு. எனக்கு தெரியல கிரகங்களை பற்றி, எனக்கு தெரியும்னா நான் சொன்னேன் இல்லை அவர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணினாரு அப்படின்னு, இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்தாரு, இதில் இப்படி தான் இருக்கு ஃபஸ்ட்லேருந்தே இருக்கா, இல்லை இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஓதுவாங்கல்ல, பள்ளிவாசலில் ஓதுவாங்கல்ல, இது மாதிரியே இந்த வேலை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ இது எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து கேதுங்கிறது ஆன்மீகம் சார்ந்தப்போ அது செஞ்சுருக்காரு. நான் சொன்னேன் அப்போ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இவர் இந்த மாதிரிக்கு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் நீட்டாக அவரே மனநிலை மாறுங்க. அப்போ வந்து கேது தசை நடந்தால் அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும், இவ்வளவு ஒரு மனநிலை இருக்குன்னா அடுத்து சுக்கிர தசை ஸ்டார்ட் ஆகும். அப்போ அடுத்த கட்டத்துக்கு அவரோட வாழ்க்கை பாருங்கள் வேறு மாதிரிக்கே மாறிடும் அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த பையன் அந்த சொன்னான் பற்றியில பைத்தியம்னு அவர் சொந்தக்கார சொன்னார்ல இது மாதிரி ஆயிடுச்சுன்னு, அவங்க பெருசாக சில பேர் நம்பவும் மாட்டாங்கல்ல, அவங்க அந்த கரையை காலி பண்ணிட்டு அவன் கலந்து தாங்க ஊர் விட்டு போயிட்டான். ஆனால் இந்த பையன் இப்போ பைக் ஓட்டிக்கிட்டு ஒரு ஜவுளி கடையில் ஒரு நல்ல ஒரு வேலையில் உட்காந்துட்டான். அந்த டைம் முடிஞ்சிருச்சு அவனுக்கு. இப்போ இவரையுமே நம்ம அதுலேருந்து சிக்காமல் தடுத்துருக்கலாம்ல? தடுத்திருக்க முடியாது. ஏன்னா இது வந்து நம்ம இது வேற, நான் சொல்ற தொழிலோ ஒரு பொருளாதாரமோ ஒரு கடனை வாங்குறதோ அது மாதிரி ஒரு செய்தி தடுத்திருக்க முடியாது. இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே தெரிய வரும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, நம்ம ஒரு இது மாதிரி இருக்கும்போது விநாயகர் வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது. இப்போ அவர் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயத்த வந்து இது பண்ணி கொடுப்பாரு, தெளிந்த அறிவு. இப்போதைக்கு இறை நம்பிக்கை மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும். சப்போஸ் அவர் அந்த இடத்துக்கு அவர் இது பண்ணல அப்படின்னா, நம்ம தாய் தாப்பன் இருக்காங்க, மனைவி இருக்காங்க, அப்படி பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே அது வந்து அது மனைவி கொடுக்கும். ஆனால் தெளிந்த இது கொடுக்கும். அடுத்து வர்ற நேரம் வந்து நம்ம பாசிட்டிவாக இருக்கும். அந்த காலகட்டங்கள் தான் அப்படி போயிட்டு இருக்கும் தாண்டி. மற்றபடி செய்வினை இதெல்லாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஓகே. அதேமாதிரி இன்னொரு சந்தேகம், இப்போது ஒரு குழந்தை பிறக்கும், ரெட்டை குழந்தையே பிறக்கும், ஒன்றா தான் பிறப்பாங்க, ஒரே நேரம் ஒரே டைம் எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் ஒரு குழந்தை நல்லா ஆகா ஓன்னு போயிட்டுருக்கும், இன்னொரு குழந்தைய படிக்காது, உருப்படியே விடாது, ஒரு மாதிரி இருப்பாங்க. எனக்கு என்னென்னா 2 பேரும் ஒரே நேரத்தில் பிறந்தாங்க. அப்போ ஒரே நேரத்தில் ஒரு நல்ல நேரம்லாம் இருந்திருக்கும், இவங்க மட்டும் எப்படி தனித்தனியாக இருக்காங்க?
ஒரு குழந்தை இப்போ எனக்கே ஒருத்தர் ஜாதகம் ஒருத்தரோட ரெட்டை குழந்தை ஜாதகம் பார்த்தீங்கன்னு வைங்களேன். அது எப்படின்னா பார்த்தீங்கன்னா, அது சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு லக்கணத்தில பிறக்குது. ம். அ பேசவே இல்ல. ம். 16 வருஷம் ஆகுதாம். ஆமா. ம். 16 பிறந்ததுல வருஷம் பிறந்ததுலேருந்து 16 வருஷம் ஆகுதா. நான் சொல்றேன், இது மாரி தடையா இருக்குமே, இது பேசாத, இது பண்ணு. இப்போ ஒரு ஒரு மெண்டலா ஒரு ஒரு அறிவு இல்லாத மாரிக்கே ஒரு சிந்தனையில இருக்காரா அப்படின்னு கேட்குறேன். ஒரு ம். ஐயா பேசுறாரு என்ட்ட, சிங்கப்பூர்லேருந்து. ம். அப்ப இப்படி இப்படி பேசினவுனே என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அம்மா பக்கத்துல தான் இருந்திருப்பாங்க அவருக்கு. அவங்க அழுதுகிட்டு இதான் என்னய்யா பண்றது? ஆமான்னு சொல்றாங்க. ம். எதார்த்தத்துக்கு. ம். இது மாரியே காலகட்டம், இது மாரிக்கு இந்த குழந்தை இது பிறந்தோனே, இது எப்படியா ரெட்டை குழந்தை ஜாதகத்த எப்படியா பேசுறது, எடுக்கிறது சாமி அப்படின்னு என்ட்ட கேட்குறாங்க. அப்ப நான் சொல்றேன் வந்து, இப்ப விருச்சிக லக்கணம், இப்ப விருச்சிக ராசி. ம். அப்ப விருச்சிகத்துக்கு அப்புறம் தனுசு ராசி. தனுசுக்கு அப்புறம் மகரம். மகர ராசியே எடுத்து செயல்பட்டோம் அப்படின்னா 2வது குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை பேசல. 2ஆம் இடத்துல மாந்தின்னு ஒரு கிரகம் இருக்கு. ம். மாந்திங்கிற ஒரு கிரகத்தை நம்ம யாருமே எடுக்க மாட்டோம். அது ராகு மாந்தியோட சேர்ந்துருக்கு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம பேச்சுங்கிறது 2 தான். அப்ப நம்ம பேச விடாம ஊமையாக்கிடுச்சு. புரியுது. ஒரு சைலண்ட் ஆயிடுச்சு. அப்ப நம்ம அது லக்கணத்திலயும் சரியான ஒரு கிரகம் இல்ல. நம்ம வந்து அத டோட்டலாவே ஒரு இதாயிடுச்சு. அதுவே பார்த்தீங்கன்னா 2வது குழந்தை நல்லா படிக்குது. ம். நல்லா ஆக்டிவா இருக்கு. அது எப்படி நீங்க செயல்படும் அப்படி கேட்கும்போது, இப்ப நம்ம என்ன அப்படின்னா, விருச்சிக ராசியா, மகர ராசியிலேருந்து எடுக்கணும். ம். அப்ப என்ன பண்ணுன்னா, ஒரே டைம் தான். அந்த 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 ஒரு ஒரு டயத்துல நம்ம கணிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த 3 ராசி, 3 கட்டம், 3 வீடு தள்ளி நம்ம கணிக்கும்போது, அதோட பலன் வந்து அப்படியே மாறுபடும். புரியுது. இதுதான் ஒரு கிரகத்தோட அந்த அந்த ரெட்டை குழந்தையோட குணாதிசயமே வந்து அப்படியே சேஞ்ச் ஆகும். ம். ஒரு குழந்தை அதே மாரி நல்ல குழந்தை வந்து இப்ப எனக்கே ட்வின்ஸ் தான். ஓ! நீங்களே. எனக்கு என் இல்ல நான் இல்ல. எனக்கு எனக்கு என் பிள்ளைங்க ஓகே. பார்த்தீங்கன்னா, ஒரு ஆம்பள பிள்ளை ஒண்ணு, ஒரு பொம்பள பிள்ளை ஒண்ணு. ஓகே. இப்ப என்னோட மகன் பார்த்தீங்கன்னா, பயங்கர ஃபாஸ்ட். கம்யூனிகேஷன் அவரோட இது வந்து இப்ப இது என்னோட பொண்ணு பார்த்தீங்கன்னா, ஒரு 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 நார்மலான ஒரு இது புரியுது. ஆவரேஜ்ல தான் ம். போகுதுன்னு வைங்களேன். இதுதான் எதார்த்தம். இப்ப வந்து வீட்ல வந்து அவன் படிக்கிறானே! ம். இப்ப எனக்கு ஜோதிடம் தெரியுங்கிறதுனால, நான் வந்து அத பெருசா நான் கண்டுக்கிற மாட்டேன். எனக்கு தான் தெரியுமே. இப்ப இவன் என் பையன் வந்து கன்னி ராசி. இப்ப கன்னி ராசிய வச்சு நம்ம பார்க்கும்போது, அவன் வேற மாரி படிப்பான். அப்ப பெண் பிள்ளை 2வது குழந்தைன்னு நம்ம சொல்றோம். அப்ப அவங்கள ஒரு கணக்கு பண்ணும்போது ஒரு மாரிக்கு வரும். அப்ப புரியுது. அவங்க நான் எல்லாரையும் இது பண்ணி வச்சிருப்பேன். எங்க வீட்லயே பார்த்து அவன் படிக்கிறான் நல்லா, நீ ஏன் கம்மியா மார்க் எடுக்குற? அப்படிங்கிற மாரியே வந்து சொல்லுவாங்க. அது கிடையாது. ம். இதுவே இப்படி தான் படிக்கும். நெறைய பேர் ஆனா பார்க்க முடியும். மட்டம் தட்டிட்டே இருப்பாங்க. கம்பேர் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப எனக்கு ஜோதிடம் தெரிஞ்சனால, இது வருதான். இது எப்ப என்ன பண்ண போகுது எல்லாமே எனக்கு தெரியும். நீங்க இது சம்மந்தமாலாம் நீங்க இது பண்ணிக்கிறாத. ம். அது அவ்வளவுதான். ம். ஒரு ஆவரேஜான ஸ்டூடண்ட்னு வைங்களேன். அவன் ஃபர்ஸ்ட்ல போயிட்டு இருக்கான். அவனோட பாஸ்ட், அவனோட இது அப்ப ஒரு 5 நிமிஷத்துல தூக்கி போட்டுட்டு புத்தகம் தூக்கி போட்டு போயிருப்பான். அப்படி 2க்கும் அதான் வேறுபாடு. அப்ப ம். அப்படி இருக்கும்போது நான் பார்த்த சிங்கப்பூர் சார்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாந்தி உட்கார்ந்ததுனால பேச்சே வந்து அவனுக்கு தடை பண்ணி போச்சு. ம். அதுதான் இப்போ காரணம். பேசுறாரா? இல்ல இப்ப அது வாய்ப்பே இல்ல. வாய்ப்பே இல்ல. நான் ஒரு 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 சில பரிகாரம் சொல்லியிருக்கேன். ஒரு டைம் ஒண்ணு சொல்லியிருக்கேன். ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்லியிருக்கேன். ம். அந்த டயத்துக்கு அப்புறம் வேற மாரிக்கே வரும். புரியுது. அந்த வாக்கு பலிதம் இருக்குல்ல ஒண்ணு. நம்ம சொன்னா நடக்குங்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த ஒரு அடுத்த கட்டத்துக்கு நான் ஒரு இடத்துக்கு போக சொல்லியிருக்கேன். ஓகே. போனா மாறும். சரிங்க. அதேமாரி அந்த கல்யாணம் தம்பதிகள் பார்க்கணும். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாதகம் பார்த்து, இந்த ஜாதகம் ஒண்ணா பொருந்துதான்னு பார்த்து, நல்லா இருப்பாங்கன்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனா கல்யாணம் பண்ணி ஒரு 6 மாசம் சரி, 1 வருஷம் சரி, டிவோர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சுருவாங்க. இந்த ராசி, அந்த ஜாதகம், பொருத்தம் எல்லாம் பார்த்து தான் பண்றாங்க. நல்லா இருப்பாங்கன்னே அதில சொல்றாங்க. அப்புறம் எப்படி அவங்க டிவோர்ஸ் வாங்கிட்டு போறாங்க? அது கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த பொருத்தம் மட்டும் தான் பார்ப்பாங்க. ம். கடைசியா அடுத்த காட்ட வரைக்கும் ஒரு வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை நல்லா பொறக்குமா? ம். பொருளாதாரத்தில நல்லா டெவலப் ஆவாங்களா? அது அப்படிங்கிறத பொருளாதாரம்லாம் பார்க்க முடியுமா? எல்லாமே பார்க்கலாம். அப்படி பார்த்து தானே கல்யாணம் பண்ணணும். ம். கல்யாணத்த மட்டும் பண்ணி வச்சு நான் நமக்கு என்ன யூஸ்? கேள்விப்பட்டேன். கல்யாணம் குழந்தை பாக்கியம் பார்ப்பாங்க. இது பார்ப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பொருளாதாரம்னா அவங்க அடுத்தடுத்து வர திசையெல்லாம் நல்லா இருக்குமா? பொருளாதாரத்தில ம். சம்பாதிப்பாங்களா? இந்த கணவன் வந்து அதாவது ஒரு லைஃப் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு லக்கணம். ம். நம்ம தாய் தகப்பனுக்கு எப்படி ஒரு வசதியான குடும்பத்தில பொறந்தோம் அப்படின்னா, வசதியான வாய்ப்புலயே நம்ம வருவோம். 2வது அதுக்கு பார்த்தீங்கன்னா 7 நம்ம மனைவி. அப்போ அந்த மனைவி வர்ற இடம் ரொம்ப முக்கியம். அந்த மனைவி வர்ற இடத்துல அதுக்கப்புறம் நம்ம யோகமான ஒரு மனைவியா எடுக்கணும். இல்ல நமக்கு அந்த மனைவி வந்தாவே யோகமா இருக்க மாரி ஒரு அமைப்பு ஜாதகத்த எடுத்துட்டோம்னா, நல்ல ஒரு இது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து சரியில்லாத இடத்துல இப்ப கல்யாண யோகமே பார்த்தீங்கன்னா, கல்யாண யோகம் கல்யாண யோகத்த பார்த்து இப்ப வரன் பார்க்குறது கல்யாணம் பண்றது தான் ரொம்ப இப்போ உங்களோட கல்யாண யோகத்துக்கு பார்த்து உங்களுக்கு கல்யாண யோகத்துக்கு நம்ம பண்ணணும்னு நினைச்சோம்னா மட்டும் தான், உங்களுக்கு தகுந்த பெண் அமையும். ம். இல்ல அப்படின்னா அந்த மன வாழ்க்கை சிறக்கவே சிறக்காது. அதுமாரி 3 வருஷம் நல்ல நேரம் போகும் கல்யாணம் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க சொல்ற மாரியே அந்த மனநலம்லாம் சொல்றீங்களா, கேதுலாம் கனெக்ட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அடுத்த 7 வருஷம் அதோட சுக்கிரன் வச்சுருந்தா 27 வருஷத்த நம்ம வந்து ஒரு லைஃப் ஃபாலா போயிருமே. அது மாரி அதெல்லாம் பார்த்து யோகமான நேரம் நடக்குதான்னு பார்த்து கல்யாணம் பண்றா மட்டும் தான் நல்லா இருக்கும். இல்ல அப்படின்னா அந்த விவாகரத்து நடக்கிறது, நல்லா தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன். ஏன் விவாகரத்து நடக்குது? ஏன் சில பேர் பார்த்தீங்கன்னா தூக்கு போட்டு இறக்குறாங்க அப்படின்னா, இதான் ஒரு காரணம். ஓகே. சில பேர் பார்த்துருக்கேன். நல்லா ரொம்ப பாசமா இருப்பாங்க. நல்லா லவ் பண்ணுவாங்க. சூப்பரா லவ் பண்ணுவாங்க.
ஆனால் கல்யாணம் போகும்போது அவங்க பேரண்ட்ஸ்லாம் பார்த்து ஜாதகம் பொருத்தம் சரியில்லைன்றவாங்க. அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நல்லா இருக்க மாட்டீங்கன்னே சொல்லுவாங்க. ஆனால் நல்லா இருப்பாங்க, புரிதலாக இருப்பாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு நல்லா இருக்க மாட்டேங்கிறாங்களா, அதை நீங்கள் வரவேற்கிறீங்களா, அதை நம்புறீங்களா? இல்லை, அது எப்படின்னா வந்து இயற்கையாக சேர்த்துருச்சு அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. அது மாதிரி வந்து அது எல்லாமே நம்ம ஜாதகத்தில் கணிச்சிடலாம். கல்யாணம் வேறு, காதல் வேறு. லவ் பண்ணுறது 5ஆம் இடம் நல்லா இருக்குது அப்படின்னு வைங்களேன், அதெல்லாம் லவ் பண்ணலாம். ஒரு பொண்ணுக்கு 4 பொண்ணு வேணால் லவ் பண்ணலாம். அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. பையனோ பொண்ணோ அதெல்லாம் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் கல்யாணம்னு வரும்போது 7. கல்யாணம் பண்ண பிறகும் லவ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அது அது அப்படியே அதாவது சேஞ்ச் ஆயிரும்ல. குடும்பங்கள்ல வயசாக வரும். ஆமா. குடும்பம் வரும், குடும்பத்துக்கு ஒரு இடம் இருக்குல்ல. அது ஒரு 7 இருக்கு. அப்போ 2ஆம் இடம் 7ஆம் இடம் பார்க்கணும். அப்போ அந்த இடத்துல பாதிப்பு வந்து இப்போ காதல் நல்லா இருக்குய்யா. ஆனால் கல்யாணம் எத்தனையோ பேர் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டைவர்ஸ் ஆகி பிரிகிற ஆளுகள்லாம் இருக்குல்ல. ஆமாம், அதே மாதிரி இதுவும் மாறலாம். அது மாதிரி தான். அதுக்கு தான் வந்து அந்த கல்யாண அமைப்பு. கல்யாணம் வந்து லவ் பண்ணலாம், அது கல்யாணமாக கடைசி வரைக்கும் வந்து பயணிக்க முடியுமா கடைசி வரைக்கும் அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தில் இருக்கும். அதை பார்த்து சில பேர் பாருங்க லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, லவ் ஃபெயிலியர் ஆயிரும். கல்யாணம்னு ஒரு வயசு டைம் வரும்போது பிரிஞ்சிடுவாங்க. இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் இப்போ பேசினேன். ஒருத்தர் ஜாதகத்தில் லவ் பண்ணுறாப்புலையா ஐயப்பன் கோயிலுக்கு மாலை ஓட்டிருக்காப்புல ஒரு பையன். ஃபோன் பண்ணி இந்த இதில் பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு எனக்கு கால் பண்ண மாலை ஓட்டிருக்காப்புல. மாலை போட்டு 48 நாளில் விரதம் இருக்கணும்ல. இவன் கல்யாணம் மாலை போட்டு ஒரு 10 நாள் தான் ஆகுதான். அதுக்கிடையில் அந்த பெண்ணு இன்னொருத்தன் பையனோட பேசிகிட்டு இருக்கான். ஓகே, புரியுதா இல்லையா? இவன் பாருங்க, இவன் வந்து எனக்கு பேசுறது வந்து இன்னொரு பையனோட பேசுறாங்க சார், நான் என்ன சார் பண்றது அப்படின்னு என்கிட்ட கேட்குறான். மாலை போட்ட கேப்லையே மாலை 10 நாள் தான் போட்டிருக்கான். அப்போ ஜாதகத்தை பார்த்துட்டு சொன்னேன், தண்ணி நீ மாலை போட்டிருக்க ஒன்று, அதுவும் ஐயப்பனுக்கு. அவர் யார்? அவர் எனக்கு குடும்பத்தோட உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட இருக்கும்போது எவ்வளோ பக்தி இருக்கணும். ஏங்க இப்போ வீட்டுக்கு வரக்கூடாதுன்னா இருக்கும்போது கூட யார் பெண்ணு சமைக்கக்கூடாதுங்கிறாங்க. அந்த அளவுக்கு அவர் வந்து பெரிய ஒரு பலம் வாய்ந்த தெய்வம். நீ பாட்டுக்கு எடுத்துக்கிட்டு நீ மாலையை போட்டுக்கிட்டு காதலோட இருந்து எப்படி நீ இது பண்ணணும்? இந்த போனோன்னா ஐயப்பன் வந்து உனக்கு வந்து இது சரியில்லாத பொண்ணு, இப்படிதான் அப்படி உனக்கு உணர்த்துறாரு. இது நீ இது கொஞ்சம் இப்படி யோசிச்சு அடுத்த செகண்டே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆளுக்கு. யாருக்கு? அந்த பையனுக்கு. இந்த இப்படி சூழ்நிலையில் எடுத்துட்டு அப்படி யோசிக்கலாமா? ஆக்சிடென்ட் ஆகி சார் எனக்கு கால் ஒடிஞ்சு போச்சு சார், நான் இப்படி இருக்கேன், இது மாதிரி இருக்குன்னு சொன்னேன். ஐயா நீ எங்கே இருந்துக்கிட்டு மாலை போட்டு இப்படி பேசுறிய? நீ ஃபஸ்ட்டு வந்து உனக்கு அது மாதிரி பிரார்த்தமே இல்லை. ஃபஸ்ட்டு அதை விட்டுரு. அதுக்கு அவர் உணர்த்திருக்காரு. ஃபர்ஸ்ட் நீ அவர் உணர்த்திட்டாரு. நீ கெட்டியா பிடிச்சிக்க, உன் வாழ்க்கை வேற மாதிரி மாறுமையா, இது இல்ல லைஃப் அப்படின்னு சொல்லி அவனை சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப நன்றி சாமி அப்படின்னு சொன்னான்னு வைங்களேன். இது மாதிரி வந்து ஒரு காலகட்டம் இருக்கு. அப்போ அது பாருங்க 10 நாளுக்குள்ள மாறுது. அப்போ அவன் ஜாதகத்துல இருக்கு அப்படி போயிருங்கிறது இருக்கு. அது இந்த கடவுளா வந்து உணர்த்திடுச்சு. இவன் வந்து ஆக்சிடென்ட் ஆகி இது ஹாஸ்பிட்டலில் கிடந்துட்டு எனக்கு போன் அடிக்கிறான். ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு போன் அடிக்கிறான், நடந்துருச்சு எனக்கு அப்படின்னு. அது மாதிரிலாம் இருக்குல்ல. அப்போ கண்டினியூவாக நம்ம வாழ்க்கை எப்படி பயணிக்க முடியும் அவங்களால? புரியுது. இப்போ சடனாக டவுன் ஆகிறது தானே. அது மாதிரிலாம் ரொம்ப எச்சரிக்கை. அதனால தான் சில காதல்லாம் வந்து தோல்வியில் முடிகிறது. இயற்கையாக சில பேர் கல்யாணம் பண்ணி அது லைஃபுங்கிறது அது வேறு, அது இயற்கையாகவே இருக்கும். அதுக்கும் அது அந்த லவ் பண்ணுற டைமே வித்தியாசமாக இருக்கும். 2 பேரும் கரெக்டான அந்த 5ஆம் அதிபதி தெளிவாகவே இருந்து நம்ம லவ் பண்ணிட்டோம்னு வைங்களேன், கண்டிப்பாக வந்து அது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். 5, 7, 2 இது 3 சம்மந்தமாயிடுச்சு அப்படின்னா நிரந்தரமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, மனநிறைவான வாழ்க்கை அமையும். புரியுதுயா. ஓகே, அந்த நேரத்தில் நிறைய விஷயங்களோட பகிர்ந்துட்டீங்க. மக்களும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இன்னும் சில கேள்விகள்லாம் உங்களுக்கு இருக்கலாம், இதெல்லாம் என்ன, இதெல்லாம் கேட்டுருக்கலாமே அப்படின்னு தோணுச்சுன்னா கீழே தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அந்த கேள்விகள்லாம் எடுத்து வச்சுட்டு அடுத்த நேர்காணலில் வந்து ஐயாட்ட கேட்குறேன். நேரத்துக்கு நன்றியா. நன்றி.